எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நல்லவராய் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை நம்மை தாங்குகிறது, நம்மை தப்புவிக்கிறது, ஏந்துகிறது, சுமக்கிறதல்லவா. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவனாயிருந்து நம்மை நடத்தி செல்லுவார். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய கிருபையின் வரம் ஞானம் என்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஞானம் இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் விட மேலானது. பொன் வெள்ளியை பார்க்கிலும் தேவ ஞானம் பெரிதாகவே இருக்கிறதாக பார்க்கிறோம். அதனாலதான் வேதம் சொல்லுது, மகனே நீ ஞானத்தை தேடி கண்டடை என்று சொல்லுகிறது. இச்சிக்கப்படத்தக்கது ஒன்றும் அதுக்கு நிகரானது அல்ல. ஆகவேதான் தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கற்றவனுக்கு சென்றடலாம் சிறப்பு என்று சொல்லுவாங்க. ஏனென்றால் அந்த அறிவு, அந்த ஞானம் அவனை மேன்மைப்படுத்துகிறது என்று சொல்லப்படுகிறது. ஞானத்தை நீ தேடினால் அதை கண்டடைவாய், அதை நீ மேன்மைப்படுத்தினால் அது உன்னை மேன்மைப்படுத்தும் என்று சொல்லப்படுகிறது. சில வேளைகளில் இந்த ஞானம் அறிவை அநேகர் அலட்சியம் பண்ணி விடுவார்கள். என்ன அறிவு, என்ன படிப்பு, என்ன ஞானம் என்று சொல்லி அநேகர் அலட்சியம் பண்ணி விடுகிறதை பார்க்கிறார். ஆனால் இந்த ஞானம் எவ்வளவு முக்கியமானது என்பதை நானும் நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும். இதனால்தான் சாலமோன் என்ற ராஜாவாய் இருந்தவன், ஆண்டவர் ஒரு நாள் அவனுக்கு தரிசனமாகி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டபோது தேவனிடத்தின் ஞானத்தை கேட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவன் வெள்ளியையும் பொன்னையும் கேட்கவில்லை, படை பலத்தை கேட்கவில்லை. தேவனே, இந்த தேசத்தை நடத்தக்கூடிய ஞானம், இந்த ஜனங்களை விசாரித்து நீதி செய்யக்கூடிய ஞானம் எனக்கு வேண்டும் என்று ஆண்டவரிடத்திலே கேட்டான். அந்த ஜெபம் தேவனுக்கு உகந்ததாகவே இருந்தது. அதனால்தான் அந்த ஞானத்தை மாத்திரம் அவனுக்கு கொடுக்கல, கேளாத வெள்ளி பொன், அங்கே பலம் படை எல்லாவற்றையும் தேவன் அவனுக்கு கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவேதான் சாலமோனுக்கு முன்னாக இருந்தவர்களும் சாலமோனுக்கு பின்னாக அரசாட்சி செய்தவர்களும் சாலமோனை போல ஞானமுடையவர்கள் ஒருவரும் இல்லை. அந்த ஞானத்தை கேட்டு தேசத்தின் கடைமுனை மட்டும் இருந்த ஜனங்கள் அங்கே அவனுடைய ஞானத்தை கேள்விப்பட்டு விசாரிக்க வந்தார்கள். அதில் செபா என்ற ஸ்திரீ வந்து சொல்லுகிறாள், உன்னுடைய ஜனங்கள் பாக்கியவான்கள், உனக்கு முன்னாக நிற்கிற ஊழியக்காரர்கள் எப்பொழுதும் பாக்கியவான்கள். நான் கேள்விப்பட்டதை விட அங்கு பல மடங்கு இங்கே நான் வந்து உன் ஞானத்தை பார்க்கிறேன்னு சொல்லி அவனுடைய ஞானத்தை புகழ்ந்து பார்க்கிறதை பார்க்கிறோம். அவன் இந்த நாட்களிலே தேவன் நமக்கு ஒரு வேத வார்த்தையை கூறுகிறார். யாக்கோப்பின் புஸ்தகம் 1 அதிகாரம் 5வது வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவர் என்று சொல்லப்படுகிறது. சில வேளைகளில் நீங்கள் சொல்லலாம், எனக்கு படிப்பறிவே இல்லை, எனக்கு அதிகம் நான் படித்ததில்லை, எனக்கு ஆங்கிலம் பேச தெரியாது, சிங்களம் பேச தெரியாது, எனக்கு தமிழ் கூட சரியாய் பேச தெரியாது, எனக்கு இலக்கியம் வராது, இலக்கணம் வராது அப்படின்றெல்லாம் நீங்க சொல்லலாம். ஆனால் தேவனிடத்தில் அந்த ஞானத்தை கேளுங்கள். ஞானம் என்பது பரத்திலிருந்து தேவனால் கொடுக்கப்படுகிற ஒன்று. ஆகவே எந்த மனிதனையும் அவன் ஞானத்தினால் நிரப்ப முடியும். அன்றைக்கு சாலமோன் ஞானத்தை கேட்டான், ஆண்டவர் அந்த ஞானத்தை கொடுத்தார். இன்றைக்கும் தேவனிடத்தில், ஆண்டவரே எனக்கு ஒன்றும் தெரியல ஆண்டவரே, அந்த ஞானத்தினால் என்னை நிரப்பும் என்று கேளுங்கள். சில வேளைகளை படிக்கிற பிள்ளைகளா இருந்தால் படிப்பே எனக்கு வருவதில்லை, ஞாபக சக்தியே எனக்கு இருக்குதில்லை, இந்த பாடமே எனக்கு விளங்குதில்லை என்று சொன்னா, ஆண்டவரே எனக்கு இந்த பாடத்தை விளங்கி கொள்ள ஞானத்தை தாரும் என்று கேளுங்கள். சில வேளையில் ஒரு வேலை செய்கிறவளாய் இருந்தால், அந்த வேலை ஸ்தலத்தில் நீங்கள் ஒரு வேலை பழகிறவளாய் இருந்தால், ஆண்டவரே இந்த வேலையை என்னால் கண்டுபிடிக்க முடியலை, இந்த வேலையை எனக்கு அழகாக நேர்த்தியாக செய்ய முடியலை, ஆண்டவரே இந்த வேலையை கற்றுக்கொள்ளுகிற ஞானத்தை எனக்கு தாரும் என்று நீங்கள் கேட்கலாம். ஒரு வேளைகளில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில குடும்பத்தை நடத்துகிறவர்களாய் இருந்தால்
ஒரு ஸ்திரீயா இருந்தால், கணவனா இருந்தால், என் குடும்பத்தை நடத்துவது எப்படி என்று தெரியல, என் கணவனோடு வாழ்வது எப்படி என்று தெரியல, என் மனைவி எப்படி நடத்துவது என்று தெரியல, என் பிள்ளைகளை வளர்ப்பது எப்படி என்று தெரியல, ஆண்டவரே ஞானத்தினால் என்னை நிரப்பும் என்று கேட்டு பாருங்கள். ஊழியம் செய்கிறவர்களாய் இருந்தால், ஆண்டவரே இந்த சபையை நடத்துவது எப்படி என்று தெரியல, இந்த ஜனங்களை விசாரிப்பது எப்படி என்று தெரியல, எனக்கு ஞானத்தை தாரும் என்று நீங்கள் கேட்டு பாருங்கள். ஒரு வேளையில தேசத்திலே ஒரு அதிகாரியாய், ஒரு ஆளுநராய் இருந்தால், ஆண்டவரே இந்த தேசத்தை எப்படி நடத்த வேண்டும், எப்படி ஜனங்களுக்கு நீதி செய்ய வேண்டும், நியாயம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் ஞானத்தை கேட்டு பாருங்கள். சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஆண்டவர், ஒருவரையும் கடிந்து கொள்ளாத ஆண்டவர் பரத்தின் ஞானத்தினால் உங்களை நிரப்புவார். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே இந்த ஞானத்தின் ஆவி எனக்கு தாரும் என்று கேட்போமா? பிதாவே, இந்த நேரத்திலும் யார் யார் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் இந்த ஞானத்துக்காக ஜெபிக்கிறார்களோ, படிக்கிற பிள்ளைகளா இருக்கலாம், வேலை செய்களா இருக்கலாம், குடும்பத்தின் ஆண்டவரே நபர்களாய் இருக்கலாம், ஊழியம் செய்வர்களா இருக்கலாம், ஒரு அதிகாரத்தில் உள்ளவர்களாக இருக்கலாம், ஞானம் இல்லையே எனக்கு ஞானம் வேண்டும் என்று சொல்லி யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கிறார்களோ, தேவன் இந்த ஞானத்தின் ஆவியினால் நிரப்புங்க. ஒரு விசேஷித்த ஞானத்தை கொடுங்க. சாலமோனுக்கு ஞானத்தை கொடுத்து தேசத்தில் அவனை மேன்மைப்படுத்தின தேவன் இன்னைக்கு ஞானத்தின் ஆவியினால் ஒவ்வொருவரை நிரப்புங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக உம்முடைய அன்பு கரத்துக்குள் உம்முடைய பிள்ளைகள் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஞானத்தில் குறைவுள்ளவராய் இருக்கிற நீங்கள் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடத்தில் கேளுங்கள். நிச்சயம் உங்களுக்கு ஞானத்தின் ஆவியினால் நிரப்புவார். God bless you.